எத்தனை நாள் அந்த ஃபியூல் சேவர் போட்டு தான் ஃபுல்லாகவே ஓட்டினேன். இன்றைக்கி அன்பாக்சிங் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். ரெக்கார்டு ஹோல்டர் ஃபோட்டோ அமிச்சாச்சு. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் வந்து லடாக் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. லடாக்கோட பர்மிட்டு தான் இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து 48 ஹவர்ஸ் ரைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அரௌண்ட் 3337 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் அந்த ஃபியூல் சேவர் போட்டு தான் ஃபுல்லாகவே ஓட்டினேன். அதே மாதிரி 15 வாட்டி பெட்ரோல் போட்டிருக்கேன். இதோட கேல்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ண சொல்ல அதோட டோட்டல் எவ்வளோ ஆச்சு, எனக்கு பெட்ரோல் வந்து அந்த ஃபியூல் சேவர் போட்டப்புறம் எவ்வளோ சேவ் ஆயிடுச்சின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இப்போ ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து ஒரு 1 டே ட்ரிப்பும் போயிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆஃப் ரோட் செஷன். ஸோ தி ஸ்கூல் ஆஃப் ட்ரிஃப்ட் இருக்குல்ல, ஸோ ஏற்கனவே பிரான்ஸ் ஓட்டியிருந்தேன்ல, இப்போ வந்துட்டு நான் வந்து அடுத்தது வந்து சில்வரு ஓட்டி முடிச்சாச்சு. ஓகேவா, இந்த 2 ரைடும் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் பூஸ்டர் ஒன்று போட்டேன்ல, ஸ்ட்ரைட்டாக இந்த இன்ஜின் பூஸ்டர் ஒன்று போட்டேன். அதை ஓகே பாருங்கள், ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். இன்ஜின் பூஸ்டர் போட்ட அப்புறம் இந்த ஆயில் லெவல் கொஞ்சம் கூட மாறலைங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா ஒரு 4000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கேன். ஸோ ரைடு வந்து பார்த்திங்கன்னா 3300 சம்திங்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ட்ரிப்பை இன்னும் நான் ரீசெட்டே பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ 3337 ஓட்டியிருந்தேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு அரௌண்ட் 3400 எக்ஸ்ட்ரா ஒரு 373 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி கூட ஆயிலில் வந்து எந்த மாற்றமும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட் பண்ணுறேன், ஆயில் அப்படியே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இன்ஜின் பூஸ்டர் இருக்குல்ல, அந்த இன்ஜின் பூஸ்டர் வந்து உண்மையிலே ஒர்த்து தாங்க. அது ஆக்சுவலாக வந்துட்டு அடுத்தது வந்து லடாக் ரைடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து கோல்டன் குவார்ட்டர்ஸ் ரைடு இருக்குது. ஸோ சென்னை, கல்கட்டா, டெல்லி, மும்பை, சென்னை இந்த சர்க்கிள், அது வந்து அரௌண்ட் ஒரு 5950 கிலோமீட்டர் வரும். அந்த ரைடுக்கும் வந்துட்டு நான் வந்து இன்ஜின் பூஸ்டரும் ப்ளஸ் எத்தனால் ஃபியூல் சேவர் போட்டு ஓட்டலான்னு இருக்கேன். இதோட கேல்குலேஷன் வந்து நான் இப்போ உங்களுக்கு எண்டில் இப்போ காட்டுறேன். ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இந்த வீடியோ எதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, அந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் 48 ஹவர்ஸ் ரைட் போயிருந்தேன்ல, அதில் வந்து ஆக்சுவலாக 3 பார்ட்டாக போட்டிருந்தேன். அந்த லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் போய்ட்டு அந்த பில் கேல்குலேஷன், அந்த எத்தனை ஃபியூல் சேவர்லாம் போட்டதெல்லாம் அந்த கேல்குலேஷன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து அந்த அச்சீவர் பேக் வரும், அது வேறு தனியாக ஒரு அன்பாக்சிங் போட வேண்டியது இருக்குமா, அதனால் சரி ஆனதான் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ நான் இப்போ ஷூட் பண்ணுறதுக்கு. இப்போ தான் அச்சீவர் பேக் வந்து ரிசீவ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 days கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன், 20-25 days கிட்ட ஆயிடுச்சு. இதோட பில்லோட கேல்குலேஷன் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அன்பாக்சிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ பில்லு, எவ்வளோ பெட்ரோல் போட்டேன், எத்தனை லிட்டர் ஆச்சு, ஃபியூல் சேவர் எவ்வளோ போட்டேன், எல்லாமே இதில் எழுதி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட கேல்குலேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வாங்க அன்பாக்சிங் பண்ண போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த செகண்ட் ரெக்கார்டோட பாக்ஸ் வந்தாச்சு. இப்போ அன்பாக்சிங் பண்ணுற ஆள் பார்த்தீங்கன்னா தர ஓப்பனிங் செரமனி. கத்தியை அப்படி திருப்பி பிடிச்சிருக்க, ஏதோ ஒன்று கிளி உள்ளே கிளியாமல் வந்தால் சரி. இன்றைக்கி அன்பாக்சிங் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். இன்னும் நிறையா வர வேண்டியது இருக்குது, அதனால் வந்து ஒன்று ஒன்றா திறப்போம். போடு சைடில் இங்கே இப்படி இழு வந்துடும், அது இழு, அந்த சைடு இழு 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 குத்து, கையை குத்திராத, கத்தியை திருப்பி வச்சுருக்க. டப்பா அப்படியே சரிச்சனா வந்துடும் பாரு வெளியே. இப்படி சரி, அப்படியே இழுத்துறியா, வெயிட்டாக இருக்கும். வரமாட்டேதா, தூக்கி போட்டுறப்போ. வரலன்னா தூக்கி கடாசிற, அவ்வளோதான். மேலே அந்த டப்பாவை மட்டும் பிடி, அது கீழே விழுந்துடும். ஐயா, ஓப்பனிங் பண்ணிட்டாங்க. இப்போ சைடில் எலாஸ்டிக் இருக்கும் பாரு, அதை தூக்கி விடு. சைடில் இங்கே இது இருக்குது பாரு, இந்த எலாஸ்டிக் அமுக்கி இழுத்து. போடு, மெடல் எடுத்து கழுத்தில் போட்டுக்கோ. போடு, நான் போடணுமா? எனக்கு ஒன்று இருக்குது, நீ ஒன்று போட்டுக்கோ. இப்படியே இருக்கட்டுமா? ஓகே,
ஆஸ் யூஸ்வல் அந்த பாக்ஸில் இருக்க மாதிரி தாங்க, அதே தான் எல்லா ஐட்டமும் இருக்கும். நம்மளோட மெடல், அந்த அந்த பேட்ஜ் எடு. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா 2022ஓட புக்கு, பென்னு. இந்த பென்னு நீ வேணா எடுத்துக்கோ. இந்த வாட்டி நாங்கள் புக்கு அதோட தடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி இல்லைங்க, புக்கு அப்புறம் பார்ப்போம். புக்கு இந்த வாட்டி ஏன் ரொம்ப தடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட், நம்ம ஐடி கார்டு இந்த வாட்டி வந்து கவர்லாம் போட்டு, போன வாட்டி கவரில் தான் வந்தது. சீடியா? அது ஸ்டிக்கரு. போன வாட்டி வண்டியில் ஒன்று ஒட்டியிருந்தேன்ல, அந்த ஸ்டிக்கர். 2 ஸ்டிக்கர் இருக்கும், நான் ஒன்று ஒட்டிட்டேன். காரில் வேணா ஒன்று ஒட்டி விடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா 2 ஸ்டிக்கர், ஒரு பேனா, நம்ம கட்டின பில்லு காட்டுறோம் உங்களுக்கு. சர்டிஃபிகேட்டில் மெயினாக வந்து என்ன பார்க்கணுன்னா, அந்த இது பார்க்கணுங்க சர்டிஃபிகேட்டில் பாயிண்ட், எந்தெந்த பாயிண்ட்டுன்னு போயிருக்கேன்ட்டு. ஸோ பில் அமௌண்ட் இந்த வாட்டி எவ்வளோ கட்டியிருக்கேன்னா 9440. அடுத்தது சர்டிஃபிகேட், அவ்வளோதான். சர்டிஃபிகேட் காட்டு. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர்ட் ஆன் ஏ மோட்டர் சைக்கிள் இன் 48 hours. தி ரெக்கார்ட் ஃபார் கவரிங் தி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆன் ஏ மோட்டர் சைக்கிள் இன் 48 hours வாஸ் செட் பை ஜெயசிங். ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து எங்கே ஆஃப் சென்னை தமிழ்நாடு ஸ்டார்ட் இஸ் ஜர்னிங் ஃப்ரம் சென்னை பைபாஸ் ஆன் July 6 கம்ப்ளீட்டட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எங்கே கம்ப்ளீட் எண்ட் பண்ணியிருக்கேனோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3337 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோ டைமில் ஓட்டியிருக்கேன்னா அரௌண்டு வந்து 48 ஹவர்ஸ்க்கு ஒரு 7 minutes பிஃபோர் நான் முடிச்சிட்டேன். புக்கு நிற்க மாட்டேதா, வழுக்குதா? ஓகே, ரெக்கார்டு ஹோல்டர் ஃபோட்டோ அமிச்சாச்சு. ஓகே, இந்த புக்கு பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்த புக்கோட இந்த புக்கு ரொம்ப தடிங்க. போன வாட்டி வந்த புக்கு அதை கீழே வச்சுருக்கேன். ஸோ திக்னஸ் பார்த்தால உங்களுக்கே தெளிவாக தெரியும் பாருங்கள். ஸோ இந்த புக்கு வந்து போன வாட்டி வந்தது, இந்த புக்கு இப்போ வந்தது. இப்போ அடுத்த ரெக்கார்டுக்கு வந்துச்சுன்னா இன்னும் தடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கு எத்தனை தான் வாங்குறது? இந்த புக்கு இல்லாமல் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ புக்கோடு தான் வருமா? ஸோ வேறு எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு போயிட்டு நம்ம போன வாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணல, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஒன்று அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சிங்க, அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பதன்னு வேறு தான் இருந்துச்சு. இப்போ நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த ஃபியூலோட கேல்குலேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வந்து இந்த வாட்டி வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்து அன்பாக்சிங் பண்ண சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த பில் அமௌண்ட் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபியூல் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா 14,523 ருபீஸ்க்கு பிடிச்சிருக்கு. அரௌண்ட் வந்து ஒரு 140.35 liters, ஓகேவா? இப்போ இதில் அந்த லாஸ்ட்டு ஒரு 500 போட்டேன்ல, ஏன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்ப சொல்லி பெட்ரோல் வந்து 3-4 பாயிண்ட் இருந்தது. ஸோ அந்த லாஸ்ட்டு நான் போட சொல்ல வந்து எம்டியில் தான் போய் போட்டேனே. அந்த லாஸ்ட்டு 15th ஃபியூல் பில் வந்து எம்டியில் போய் போட்டனால அந்த பில்லை வந்து நான் அதை லெஸ் பண்ணேன்னா அரௌண்ட் ஒரு 14,000 ருபீஸ்க்கு எனக்கு பெட்ரோல் பிடிச்சிருக்குங்க. 14,000 ருபீஸு 135 liters கரெக்டாக இந்த ரெக்கார்ட் முடிக்கிருக்கு. 3,337 கிலோமீட்டருக்கு. ஸோ நான் மொத்தமாக வந்து எத்தனால் ஃபியூல் சேவர் எவ்வளோ ட்ராப்ஸ் போட்டிருக்கேன்னா 320 ட்ராப்ஸ் போட்டிருக்கேன். அரௌண்டு வந்து ஒரு 3 பாட்டில் ப்ளஸ் ஒரு 20 ட்ராப்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து சேவ் ஆன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 320 ட்ராப்ஸ் போக நான் சேவ் பண்ண மணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,200 to 1,500 ருபீஸ் ஈஸியாக சேவ் ஆகிருக்குங்க. இதில் இந்த 3,300 கிலோமீட்டரில் எனக்கு 1,500 ருபீஸ் ஈஸியாக சேவ் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஆவரேஜாக மைலேஜ் எவ்வளோ தந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25.1 கிட்ட 25 கிலோமீட்டர் பர் லிட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கிடைக்குது. அதே இது வந்து நான் நார்மலாக அந்த ட்ராப்ஸ் போடாமல் நான் வண்டி ஓட்டியிருந்தேன்னா எனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 22 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 22, 23 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து 120+. ஸோ டே டைம்லலாம் சில இடத்துலலாம் அந்த வேலூர் ஹைவேலாம் இருக்குல்ல, வேலூர் ஹைவேலலாம் வந்து 140, 145 செம்ம காலியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரெச்சு கண்ணு கட்டின தூரத்துக்கு வண்டி தெரியாது. அந்த மாதிரி டைம்லலாம் ஃபுல் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதனால தான் அந்த இடத்துலலாம் வந்து எனக்கு ஒரு டேங்குக்கு வந்து 220 or 230 கிலோமீட்டர் தான் மைலேஜே தந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் NH45க்கு அந்த காற்று அடிக்கிற இடம்லாம் இருந்ததுல, அங்கெல்லாம் நான் 120 ஓட்ட சொல்லி வண்டி இப்படி பயங்கரமாக அலைஞ்சிட்டே இருந்தது. இடையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரைடே வந்து நான் கிவ் அப் பண்ணிடலான்னு இருந்தேன். அந்த செயின் வந்து 2 லாரி இப்படி போகுதுங்க, இந்த டைரெக்ஷனில் 2 லாரி போகுது. அந்த கேப்பில் இப்படி ஒரு 90-95ல் போய் கிராஸ் பண்ணுறேன், டப்புன்னு செயினை வருமா. கரெக்டாக அந்த லாரியை கிராஸ் பண்ணி அந்த லாரிக்கு முன்னாடி அப்படி போகிறேன், செயின் கலந்துச்சு. செயின் கலந்து ஒரு சவுண்டு அடிச்சது பாருங்கள். லாரிக்காரங்களாம் உஷாராகி புஸ்குன்னு பிரேக் அடித்தாங்க. கொஞ்சம் அந்த சவுண்டை அவங்க கவனிக்காமல் அப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் வந்து
லாரிக்காரரை உண்மையிலே பாராட்டணும். அதே மாதிரி வந்து நான் லாரியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த சவுண்ட் அவங்களுக்கு கேட்டிருக்கோம். நான் அந்த செயின் கலந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், வண்டி மூவ்மெண்ட்டே இல்லைன்னொன்னே எனக்கே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது இந்த மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே மைண்டில் இருந்தா டக்குன்னு லாரிக்கு வந்து லெஃப்ட்டில் இருக்க லாரிக்கு வந்து கையை போட்டேன். பின்னாடி இருக்க லாரி பிரேக் அடிச்சோன்னே அவங்களுக்கு வந்து லைட்டாக அது தெரிஞ்சிருக்கும். லைட்டாக ஒரு ஃபிங்கர் தான் பிரேக்கில், அந்த லைட் மட்டும் எரியணும். பின்னாடி இருக்க எல்லாரையும் பிரேக் அடிச்சிட்டாரு. லெஃப்ட்டில் இருக்கிறவருக்கு கை போட்டு நான் அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு சல்லுன்னு போயிட்டேன். எல்லாம் இதெல்லாம் வந்து அந்த ஒரு செகண்ட் 2 செகண்ட்குள்ளே இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் அந்த டைமில் கரெக்டாக நான் வந்து நைட் டைம்னு ரெக்கார்டிங்கை போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே வண்டி ஓரம் கட்டிட்டு டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எப்பா அதெல்லாம் பெரிய போராட்டங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து தொடர்ந்து செயின் கலந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அட்வென்ச்சரில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அவ்வளோவும் டைட் வச்சாச்சு செயினில். வேறு என்ன பண்ணுறது. அதே மாதிரி வந்து இப்போ வந்து அடுத்தது வந்து K2K ரைடுக்கு தான் எல்லாமே பேக்கிங்லாம் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ K2K ரைடுக்கும் வந்து எத்தனால் ஃபியூல் சேவரும். அதுக்கப்புறம் மெயினாக ஒன்று சொல்லணும், அந்த இது இருக்குதுமா இன்ஜின் பூஸ்டர். உண்மையிலே ஒர்த்துங்க இன்ஜின் பூஸ்டரு. ஏன்னா வந்து அந்த இன்ஜின் பூஸ்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3700-3800 கிலோமீட்டருக்கு ஒன்று கூட இன்ஜின் ஆயில் கலர் வந்து லைட்டாக மாறிச்சே தவிர்த்து ஆயில் குவான்டிட்டி லெவல் வந்து அப்படியே தாங்க இருந்தது. எனக்கு இன்ஜின் பூஸ்டர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இப்போது போகிற ரைடுக்கு வந்து இன்ஜின் பூஸ்டர் வந்து 2 வாங்கணும். அதே மாதிரி எத்தனால் ஃபியூல் சேவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 லிட்டர் பெட்ரோல் போடுவேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஒரு 450 லிட்டர் பெட்ரோல் பிடிக்கும் எனக்கு அப் அண்ட் டவுன் டோட்டல் ரைடுக்கு. ஸோ 450 லிட்டர்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பாட்டில் எனக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அந்த 100 ட்ராப்ஸ் இருக்கும்ல ஒரு பாட்டில். ஸோ ஒரு 7 to 8 பாட்டில் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதையும் வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரைடு அடுத்தது K2K ரைடை வந்து ஃபுல்லாக போட்டு தாக்கலான் இருக்கேன். ஏன்னா இப்போ டயர் மாற்றியாச்சு, செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு. இப்போ வந்து டெக்கத்தநாட்டில் ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது, அதையும் முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லே ரைடுக்கான தேவையானது எல்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி வண்டிக்கு வந்து இன்னும் ஒரு 2 ஐட்டம் தான். வண்டிக்கு வந்து மெயினாக வந்து ஆரன் ஒன்று மாற்றணும். ஏன்னா இந்த கீக்கி ஆரன் வந்து வேலைக்கு ஆகாது ஹைவேஸில். அதுவும் நைட் டைம்லலாம் கீக்கி ஆகிடுச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் சைட்லலாம் லாரி வந்து பயங்கரமாக இருக்கும், பெரிய பெரிய ட்ரக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் சவுண்டாக இருக்கிற மாதிரி அந்த பாம்பா ஆரன், அந்த ஆரன் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நார்மல் இண்டிகேட்டர் தான் போடலான்னு பார்த்தேன் அசாடு. ஸோ எல்லோரும் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டர் போட்டு நார்மல் லைட்னா மறுபடியும் அந்த வயரிங் அங்கேருந்து எடுத்துகிட்டு அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். எக்ஸ்பிளாஷர் போட்டேன்னா டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே தான். அதில் வந்து உனக்கு என்ன பேட்டர்ன் பிடிக்குதோ அந்த பேட்டர்ன் மட்டும் வச்சுக்கோ, மீதி பேட்டர்ன் அப்படியே இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பேட்டர்ன் எனக்கு தெரியல, ஆனால் அது நான் யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பேட்டர்ன் வேணுமோ அந்த ஒரு பேட்டர்ன் கரெக்டாக வச்சாச்சுன்னா எவ்ரி டைம் நம்ம அதை போட சொல்ல அந்த பேட்டர்ன்லேயே இருக்குமா. அதுக்கப்புறம் பேட்டர்ன் மாற்றணுன்னா தான் இண்டிகேட்டரில் ஏதோ அமுக்கிட்டே கிடக்கணும். சரி, அது நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லைல்ல, அதனால் இந்த வாட்டி வந்து அதை வாங்கி போட்டுடலான் இருக்கேன். இந்த 2 ஒர்க் தான் வண்டிக்கு. அதுக்கப்புறம் வண்டி வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. செயின் லூப் எல்லாமே புதுசு வந்துச்சு, ஓகேஸ்லாம் வாங்கி வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த செயின் லூப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ப்ரோ எக்ஸ்பியில் கொடுத்தாங்க. இது என்ன நான் யூஸே பண்ணல, அதனால் இது எடுத்துன்னு போகிறதில்ல, ஓகேஸ் மட்டும் எடுத்துன்னு போகிறேன். ஏன்னா அது வந்து டோட்டலாக வந்து ஒரு 10,000 கிலோமீட்டரு 11,000 கிலோமீட்டர் ரைடு. ஸோ அந்த ஒரு பாட்டில் போதும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு பர்மிட்டு போட்டாச்சு. பர்மிட் இன்றைக்கி தான் போட்டேன். அதுக்கப்புறம் அதோட ஜெராக்ஸில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அம்மாடி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் தான் நம்ம பர்மிட்டு, ஆதார் கார்டு, இதுதான் லேவோட பர்மிட்டு. ஸோ ஆதார் கார்டு, அப்புறம் வந்து லைசன்ஸ் ஒரு 5-6 காப்பி, அப்புறம் வந்து பேன் கார்டு காப்பி, பேன் கார்டுன்றேன் லைசன்ஸ் காப்பி, அப்புறம் வந்து ஆதார் கார்டு காப்பி, அப்புறம் வண்டியோட டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறம் வண்டியோட இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து 5 காப்பி எடுத்திருக்கேன். பர்மிட் மட்டும் 15 காப்பி எடுக்க சொன்னாங்க, அது 15 காப்பி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் வந்து லடாக் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. லடாக்கோட பர்மிட்டு தான் இருக்கு பாருங்கள், இதுதான் லடாக் பர்மிட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க. இனிமேல் அடுத்தது வந்து என்னென்னா லக்கேஜை வந்து என்னென்ன பேக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ மேக் பண்ணணும். லக்கேஜ் எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் கேரி பண்ண போகிறது இல்லை. வண்டிக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே ஒரு சைடு சேவ் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான ட்ரெஸ் என்ன போகிற வழியில் கூட 1-2 டிஷர்ட் கூட வாங்கிக்கலாம். அதனால் இங்கேருந்து மேக்ஸிமம் வந்து லக்கேஜ் எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை தான் குறைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு இன்னும் ஒன்று சொல்லணும்னு இல்லை, அவசரத்துக்கு மறந்துருந்துங்க என்ன சொல்ல வரேன்ட்டு நீங்கள் யோசிச்சு சொல்கிறேன். ஞாபகம் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லே பர்மிட் வந்து எல்லோரும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேட் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது ஒரு 15 டேஸாக 10 டேஸ்க்கோ எதுக்கோ லே பர்மிட்டை அவங்க எடுத்திருந்தாங்க. நான் வந்து லே பர்மிட் எப்படி எடுத்திருக்கேன்னா, நான் வந்து லே பர்மிட் வந்து ஒரு 22 டேஸ்க்கோ எவ்வளோக்கோ எடுத்திருக்கேன் லே பர்மிட். ஏன்னா வந்து நான் லேக்குள்ளே போயிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து மணாலியில் வந்து வண்டி சர்வீஸ் முடிச்சுட்டு நான் மறுபடியும் லேக் போவேன். ஓகேவா, மறுபடியும் லேக் போயிட்டு
லேலேருந்து தான் நான் வந்து ஃபாஸ்டஸ்ட் K2K ஓட்டலான்னு இருக்கேன். K2K இதெல்லாம் இப்போமே ரிவீல் பண்ணிட்டணும். சரி பரவாயில்ல வச்சுக்கோங்க, நம்மலாம் சஸ்பென்ஸே வேணாம், நம்மளாம் ஓப்பனாக சொல்லிடலாம். K2K இந்த ரைடில் முடிச்சிட போகிறேங்க. அதனால் வந்து மறுபடியும் மணாலி வந்து மறுபடியும் நான்லே போவேன். அதுக்காக தான் நான் பர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 டேஸ்க்கு நான் பர்மிட் போட்டிருக்கேன். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். பர்மிட் வந்து நான் போட்டுட்டேன் இங்கேயே. ஸோ நான் லேக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு மறுபடியும் லேலேருந்து எக்ஸிட் ஆகிடுவேன்ல, எக்ஸிட் ஆகிட்டு மணாலியில் போயிட்டு நான் சர்வீஸ் முடிச்சுட்டு அதே பர்மிட்டை வச்சு நான் மறுபடியும் உள்ள லேக்கு போக முடியுமா? இதுதான் எனக்கு தெரியல. எனக்கு இது உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் போயிருந்தீங்க, இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீன் another video soon. Bye bye, take care my dear lovely friends, bye.